போன வாரம் நம்ம ஒரு சத்தியத்தை நம்ம தியானித்தோம். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று சொல்லி, அப்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார் என்பதற்கு சில அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பார்த்தோம். ஒன்றாவதாக, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துகிறார் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்னா, சத்தியத்தின்படி என்ன செய்வார், நம்மளை நடத்துவார். அப்போ சத்தியத்தின்படி ஆண்டவர் நடத்துகிறபடினாலே சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிற சபையை, நாம் ஆராதிக்கிற சபையை அவர்கள் நேசிக்கிறவராக இருப்பார்கள். ஆவியானவரால் நடத்தப்படுகிற பொழுது தங்களை வழி நடத்துகிற சபையை அவங்க என்ன செய்வாங்க, நேசிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்தும் பொழுது நாம் சமாதானம் உள்ளவர்களாக நாம் இருப்போம். நமக்குள்ளேயும் ஒரு சமாதானம், நம்மை சார்ந்தவர்கள் நாம் இருக்கிற எல்லா இடங்களிலும் ஒரு சமாதானம் செய்கிறவர்களாய், சமாதானம் உள்ளவர்களாக இருப்போம் என்று பார்த்தோம். மூன்றாவது ஒரு காரியத்தை பார்த்தோம். என்னன்னு சொன்னால், ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து கொண்டே இருப்போம். ஜெபத்திலும் வேத தியானத்திலும் வேத வாசிப்பிலும் அதிகமாய் தேவனுடைய ஊழியத்திலும் நற்கிரிகளிலும் என்ன செய்வோம், வளர்ந்து கொண்டே நாம் இருப்போம் பார்த்தோம். நான்காவதாக, பரிசுத்த ஆவியார் நம்மளை வழி நடத்தும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாளுக்கு நாள் என்ன செய்வோம், அவரை போல என்ன செய்வோம், மறுரூபமாகிக் கொண்டே நாம் இருப்போம். அவருடைய சாயலிலே நம்ம மறுரூபமாகிக் கொண்டே இருப்போம். கிறிஸ்துவை போலவே நாம் வாழ ஆரம்பிப்போம் என்று நம்ம பார்த்தோம். அஞ்சாவதாக பார்த்தோம், ஆவியானவர்களை நடத்தும் பொழுது நாம் சபைக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்கு மனம் வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், கொடுப்பவர்களாக, தாங்குகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஊழியத்தை தாங்குகிறவர்களாக இருப்பார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவார்கள். இதெல்லாம் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாய் அவர்கள் இருக்கும் பொழுது, அப்பா பிதாவே என்ற உறவிலே அவர்கள் ஆராதிக்க வருகிறார்கள், சபைக்கு வருகிறார்கள். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். இதெல்லாம் அடையாளமாக இருக்கும் என்று நாம் போன வாரம் நாம் பார்த்தோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ ஆவியானவர் நடத்தும் பொழுது நல்லா கவனிய, இன்னும் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஆவியானவர் நடத்தும் பொழுது தேவனுடைய ஜனங்களை எப்படி நடத்துகிறார்னா, அவர் குறைவில்லாமல் நடத்துகிறார். ஆவியானவர் குறைவில்லாமல் நடத்துகிறார். ஆமென். தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எனக்காக நீங்கள் வாசிக்கும்படி அன்போடு நான் கேட்கிறேன். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி. நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறேன். இந்த நல்ல காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். காலை வேளையில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு பகிர்ந்து தார். உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும், சுகப்படுத்தட்டும், திடப்படுத்தட்டும், உணர்வுள்ளவர்களாக்கட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும். கேட்கிற நல்ல செவிகளை தாரும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாய் அது 30, 60, 100, 1000 மடங்கு எங்களுக்கு பலன் தரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அந்த உன்னை அப்படிங்கிற இடத்துல எல்லாம் என்னைன்னு போட்டு நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் என் ஆத்துமாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பேன். இன்னொரு விஷயம் கூட, நல்ல பெலனா, ஆமை, நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமை பெலனா எல்லாம் சொல்லுங்க. நீங்கள் சொன்னபடியே உங்களுக்கு ஆகும். நீங்கள் விசுவாசித்தபடியே உங்களுக்கு ஆக கடவுது என்று சொன்னபடி நீங்கள் விசுவாசித்து இதை அறிக்கை செய்கிறபடியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம். கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் என் ஆத்துமாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பேன். நீங்கள் சொன்னபடியே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவர் இந்த வார்த்தையை தான் சொல்றார் ஆபிரகாம்கிட்ட.
நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். முதல்ல வந்து அவனுடைய சந்தேகத்தை தீர்க்கிறார் பாருங்க. நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த ஏசாயா 58:11 அதுக்கு மேலே அந்த 58ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிச்சிங்கன்னா அவர் வந்து தம்முடைய ஜனங்கள் எப்படி வந்து இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும், இரக்கமுள்ள ஜனங்களாக நாம் இருக்கணும், அதாவது கைண்ட்ஃபுல் பீப்புளாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலே எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். நீ சும்மா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மதவாதியா நீ இல்லாமல், நான் பாருங்கள் எப்படி வந்து நான் சுயநீதியில் வாழ்கிறேன், என் நீதி பாருங்கள் எவ்வளோ பெருசு, அப்படியெல்லாம் நீ காட்டாமல் அதையெல்லாம் விட்டுட்டு நீ மீட்கப்பட்ட ஜனமாக இருக்கிறதுனால, என்னுடைய சத்தியத்தின்படி நடக்கிறதுனால என்னை போலவே நீ என்ன செய்யணும்? வாழணும். என்னை போலவே ஜனங்களை நீ விடுதலை ஆக்கணும். என்னை போலவே ஜனங்களுக்கு நீ என்ன செய்யணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். என்னை போலவே அநேக வறண்டு தொய்ந்து உடைந்து போன ஆத்துமாக்களையெல்லாம் நீ என்ன செய்யணும்? திருப்தி ஆக்கணும். அவங்களையெல்லாம் நீ வாழ வைக்கணும். அவங்களையெல்லாம் நீ பலப்படுத்தணும். அப்படி நீ செய்யும் பொழுது அப்புறமேல் தான் இதை சொல்கிறாரு, இப்படியெல்லாம் நீ இருக்கும் பொழுது நானும் உனக்கு எப்படி இருப்பேன்னா மகாவறட்சியான காலங்களிலே. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. மகாவறட்சியான காலங்களிலே நான் என்ன செய்வேன்? உன் ஆத்துமாவை திருப்தியாக்கு. தான் இம்பார்ட்டன்ட். மகாவறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவேன், உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவேன். நீ எப்படி இருப்பேனா? எப்ப மகாவறட்சியான காலங்களில் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பியான். மகாவறட்சியான காலங்களில் உன்னுடைய வீட்டில் நீர் குறையவே செய்யாதான். சொல்லுங்க, மகாவறட்சியான காலங்களிலே நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பேன். மகாவறட்சியான காலங்களிலும் என் ஊற்றில் தண்ணி குறையாது. எவ்வளோ நல்ல தேவன் பார்த்தீங்களா? அவர் இப்படி நடத்துவாராம். இப்படி தான் ஆண்டவர் நம்மளைய நடத்துவார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மளை நடத்த ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் துவங்கிடும். கர்த்தர் உங்களை நடத்தும் பொழுதே என்ன செய்வார்னா அவர் ஆசீர்வாதத்திலே தான் உங்களை வந்து ஆரம்பிக்கிறவர். நான் உன்னை கூப்பிட்டுட்டேன், அதனால் நீ கொஞ்ச நாள் என்ன செய்ய, கஷ்டப்படு, அதுக்கப்புறம் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேங்கிற தேவன் அல்ல. அவர் சிலுவையிலே நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு ஜனங்கள் எகிப்தில் மீட்கப்பட்டு புறப்படும் பொழுதே பொன்னோடும் பொருளோடும் புறப்படுறாங்க. எப்படி புறப்படுறாங்க? பொன்னோடும் பொருளோடும் புறப்படுறாங்க. வாக்கு நல்லா நீ கவனிய. சில பேர் சொல்லுவாங்க, அவங்க வந்து சில வசனம் ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் பொருளெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி இவ்விதமாக எகிப்தியர்கள் என்ன செஞ்சாங்க? கொள்ளையிட்டார்கள் அப்படின்ட்டு இருக்கு. யாத்திராகமம் வாசிக்கலாம், 12ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 12ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகம் 12:36 வாசிங்க. சந்தோஷமா கேட்குறீங்களா? கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியர்களை கொள்ளையிட்டார். இப்போ வந்து நல்லா கவனிய, அந்த வசனம் அப்படி சொல்லுது. இவங்க கேட்டதெல்லாம் என்ன செஞ்சாங்க? இவங்க என்னெல்லாம் கேட்டாங்களோ அத்தனையும் என்ன செஞ்சாங்க? கொடுத்துட்டாங்க. யாருமே வந்து அவங்க கேட்டதை மறுக்கவே இல்லை. என்ன கேட்டாங்களோ அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் இதை சொல்லும் பொழுது வாசிங்க, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் இது அவங்களுக்கு வாக்கு தத்தமாக கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 14 வாசிங்க. இவர்கள் 13லேருந்தே வாசிங்களேன். 13 போடுங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த சொல்லுங்க, மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். இது அப்பவே அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு?
நீங்கள் நீங்கள் அங்கே கஷ்டப்படுவீங்க, ஆனால் நான் மீட்பேன், ஒரு நாள் வரும். ஆமென். நான் குறித்த நாட்களில் உங்களை என்ன செய்வேன், நான் மீட்டுக்கொள்வேன். அப்போ நான் மீட்டுக்கொள்ளும் பொழுது நீ எப்படி போவ? ஆசீர்வாதமாக புறப்படுவேன். ஆமென். நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றைக்கே நீங்கள் ஆசீர்வாதமாக மாறிட்டீங்க. பத்திரமாய் வழி நடத்துவார், சமாதானமாய் வழி நடத்துவார், பாதுகாப்பாய் வழி நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ சில வேளைகளில், அடுத்து நான் சொல்கிறேன், சில வேளைகளில் கர்த்தர் நம்மளை நடத்தும் பொழுது சில தடுமாற்றங்கள் நமக்கு வரும். அது எல்லாருக்குமே அது வர்றது. நல்ல கவனிய. இப்போ மோசே அவரை பற்றி கர்த்தர் என்ன வசனம் என்ன சொல்லுது, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, மோசே கர்த்தரை முகமுகமாய் பார்த்தாரு. அவரை போல ஒரு தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி யாருமே இல்லை. அவ்வளோ ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி, கர்த்தருடைய முகத்தை நேருக்கு நேரே பார்க்கிறவர் அப்படின்லாம் பைபிள் சொன்னாலும், இந்த மோசேயை கூட பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வழிநடத்துவதை அறிவதற்கும், இதுதான் இப்படி தான் நடத்துறாரு அப்படிங்கிறத சொல்றதுக்கும் யாராவது ஒருத்தர் இருந்தால் பரவாயில்லன்னு தான் அவர் நினைக்கிறார். நல்லா கவனிய. அவருக்குள்ளே ஒரு தடுமாட்டம் என்ன செய்யுது, வருது. அவர் பாருங்க, வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 26 29 வரைக்கும் கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 26 வாசிக்க பார்க்கலாம். கோத்திரத்தின் சேனைக்கு ஓகிரானின் குமாரன் பாகியேல் தலைவனாயிருந்தான். நப்தலி சந்ததியாருடைய கோத்திரத்தில் சேனைக்கு ஏனானின் குமாரன் அகீரா தலைவனாயிருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் புறப்பட்ட போது இவ்விதமாய் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே பிரயாணம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் என்றான். அதற்கு அவன், நான் வரக்கூடாது, என் தேசத்துக்கும் என் இனத்தாரத்திற்கும் போக வேண்டும் என்றார். பாருங்க, நல்ல கவனிய. முதல் நான் சொன்னேன், நாம் கைண்ட்ஃபுல் பீப்புளாக இருக்கணும். நாளுக்கு நாள் ஒரு சபையில் நீங்கள் ஆராதிக்கிற நாளுக்கு நாள் நீங்கள் கிறிஸ்துவின் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க வேண்டும். அப்போ கர்த்தர் சொல்றாரு, இப்படி ஆவியினால் நடத்தப்பட்டு நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க வாழும் பொழுது மகா வறட்சியான காலங்களிலும் கூட நான் உன்னை என்ன செய்வேன், ஆத்துமாவை திருப்தி ஆக்குவேன், உன் எலும்புகளை நிலமுள்ளதாக மாற்றுவேன், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இருப்ப, வற்றாத நீரூற்றா இருப்ப அப்படின்னு சொன்னார். ஆமென். அடுத்து நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் நடத்தும் பொழுதே உங்களை ஆசீர்வாதமாக என்ன செய்கிறாரு, நடத்துகிறார். உங்களை கை பிடிச்சாவே எப்படி சொல்லுங்க மக்களே. ஒரு ஏழை மகள் இருக்கான்னு வச்சுங்களேன், ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு 1 கிராம் தங்கம் கூட இல்லாத ஒரு வாலிப பிள்ளை இருக்கான்னு வச்சுங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன், ஒரு நல்ல மனுஷன் அந்த பிள்ளையை திருமணம் பண்ணால் வாழ்க்கை எப்படி மாறிடும். அப்புறம் அவ காசு கொடுத்தா தான் அவனுக்கே. இல்லை, புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் பாருங்க, தகுதி இல்லாத நம்மளே சபையாகிய மணவாட்டியை இந்த சர்வ வளைவுள்ள மணவாளன் இயேசு கரம் பிடித்திருக்கு. அதனால சொல்றேன், இப்போ அவருடையதெல்லாம் யாருடையதா மாறிடுச்சு. ஆமா, சாவி யார்கிட்ட இருக்கு, மணவாட்டிட்ட இருக்கு. ஆமா, ஒருவரும் பூட்டக்கூடாத, ஒருவர் திறக்காத திறவுகோலை நான் கையில கொடுத்துருக்கேன். ஆமென். கர்த்தர் சாவியை மணவாட்டிட்ட கொடுத்துருக்காரு, அதிகாரத்தை உங்க கையில கொடுத்துருக்காரு. ஆமென். ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா மாத்தி இருக்கிறாரு. நீங்க அவர் பின்னால போகும்போது ஆசீர்வாதமான ராஜரிக கூட்டமா போயிட்டு இருக்கிறீங்க. ஆமென். திருப்தி உள்ளவர்களாக, ஆமென், சமாதானம் உள்ளவரை கர்த்தர் உங்களை நடத்திட்டு இருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இந்த மாதிரி நடத்துறாருன்னு சொன்னா நமக்கு ஒரு தடுமாட்டம் வரும். அவர் சொல்றாரு, மோசேக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு நல்ல வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு. அவர் சொல்றாரு பாருங்க, எங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, நல்ல வாக்கு பண்ணியிருக்காரு, கானான் தேசத்தை வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நீ கொஞ்சம் எங்க கூட என்ன செய்ய. ஏன்னா
இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய பிள்ளை அல்ல, ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன். மோசேயுடைய மாமனார் அவர் வந்து கர்த்தரை தொழுது கொள்ளாவிட்டாலும் ரட்சிப்பில்லாவிட்டாலும் அவர் கர்த்தருக்கு பயப்படுற, கர்த்தர் மேல் அன்பு உள்ள, கர்த்தருடைய அற்புத அதிசயங்களெல்லாம் கண்டு அவர் மேலே பெரிய ஒரு பக்தியும் பெரிய ஒரு நம்பிக்கையும் மரியாதையும் வைத்திருந்த ஒரு மனிதனாக இருந்தார் மோசேயினுடைய மாமனார். ஏன்னா அவர் தான் வந்து பார்க்குறாரு, மோசே வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அவர் வந்து கர்த்தர்கிட்ட ஜெபிச்சு ஆலோசனை கொடுக்குறாரு. அப்போ இவர் பார்க்குறாரு, என்ன இவர் மருமகன் கர்த்தரை நேருக்கு நேராக பார்த்தேங்கிறாரு, அப்படிங்கிறாரு இப்படிங்கிறாரு, இப்படி ஒரு ரிஸ்கான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்காரு, எப்படி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இப்படி கோந்துட்டு இருக்க முடியுமா? நல்லா கவனிக்கிறீங்களா மக்களை? நல்ல மாமனாரா இல்லையா? மருமக மேலே ரொம்ப அன்புல, அவருடைய அன்புல இன்னொரு ஒரு சுயநலம் கூட இருக்கலாம். இப்படி இருந்தானே என்ன செஞ்சிருவான், இப்படியே இருந்தானா நம்ம மகளையும் கவனிக்க முடியாது, பேர குழந்தைகளையும் கவனிக்க முடியாது. ஒன்றும் இல்லை, என்ன மருமகன் காலையிலேருந்து இப்படியே ஊழியன்னு தெரிஞ்சிட்டு இருக்காரு, அப்போ இவர் கொஞ்சம் மாற்றணும், ஆள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு பாருங்க. அவர் சொல்றாரு, மோசே நீ செய்கிறது ரொம்ப கடினமான காரியம், நீ என்ன செய், நல்ல தலைவர்களை உருவாக்கு, 1000 பேருக்கு ஒரு தலைவனை உருவாக்கு, 100 பேருக்கு ஒரு தலைவனை உருவாக்கு, 50 பேருக்கு ஒரு தலைவனை உருவாக்கு, 10 பேருக்கு ஒரு தலைவனை உருவாக்கி நற்குணத்திலும் நற்சாட்சியிலும் பரிசுத்தாவிலும் நிறந்தவர்களை ஏற்படுத்து. அப்போ அவங்களை நடத்துவாங்க. மிக முக்கியமானது மட்டும் எங்க என்ன செய்யணும், உங்கள்கிட்ட கொண்டு வரட்டும் அப்படின்னா அவருக்கு இது நல்ல ஆலோசனைப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டார். அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே செய்யும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நல்லா நீங்கள் கவனிங்க, இந்த ஆலோசனை கர்த்தரிலிருந்து வந்ததா அல்லது மோசேயுடைய மாமனார்கிட்ட வந்ததா? மோசேயுடைய. ஆனால் இது ஏன் கர்த்தர் வந்து தடுக்கலை? எப்போ நீ நல்ல கவனிய, நல்லது கவனிய, யார் மூலமாக வந்தாலும் அது கர்த்தர்கிட்ட இருந்தால் அது வரும். நான் சொல்ல புரியுதா? நல்லது அப்படின்னு வந்தாவே பூரணமான எந்த வரமும் நன்மையான எந்த ஈவும் அது ஜோதிகளின் பிதாவிடத்தில் கர்த்தர்கிட்ட இருந்தால் வரும். அப்போ கர்த்தர் வந்து இது நல்ல ஆலோசனையாக இருக்கிறங்காட்டிக்கு என்ன செஞ்சிட்டாரு, சரி ஓகே. நல்லா கவனிங்க, இப்போ இதனால மோசேக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மாமனார் மேலே ரொம்ப மரியாதை வந்துருச்சு. ஏன்னா அவர் வனாந்தரத்தில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். மோசேயுடைய மாமனார் வந்து வனாந்தரத்தில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். ஆனால் இப்போ மோசேயுடைய மாமனார் அவங்க கூட வந்தாங்களா இல்லை அவர் சொல்கிறார் நான் என்ன செய்கிறேன், திரும்பி என்ன செய்கிறேன், போகிறேன்னு சொல்கிறார். ஆனால் ஒரு வசனம் சொல்லுது யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில், அவர் வந்து திரும்பி என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு அப்படின்னு தான் என்ன செய்யுது. ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சா உங்களுக்கு புரியும். கர்த்தர் நல்லவர். யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கொஞ்சம் சீக்கிரமாக வாசிங்க பார்க்கலாம். யாத்ராகமம் 18:27. பின்பு மோசே பாருங்க, யாத்ராகமத்தில் பின்பு மோசே 18ஆம் அதிகாரத்தில் பின்பு மோசே என்ன செஞ்சிட்டாரு, மாமனாரை அனுப்பிட்டாரு. ஆனால் இன்னொரு வசனத்தில் என்ன இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நியாயாதிபதிகள் 1:16 படி அவர் அங்கே தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, நமக்கு அது வந்து முக்கியமாக எடுத்துக்கிறத விட இவர் கூட இருந்தாரா அவர் போயிட்டாரா இதை குறித்து ஆராய்ச்சி பண்ணுறத விட வசனம் சொல்லுது அவரை வந்து என்ன செஞ்சிட்டாங்க, அனுப்பிச்சு வச்சுட்டாங்கன்னு சொல்லுது. ஆனால் நல்லா கவனிங்க மக்களை, நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வழிநடத்துதலே தடுமாற்றம் என்பது எல்லாருக்கும் என்ன செய்யும், வரும். அவன் எவ்வளோ பெரிய மனுஷனானாலும் அவங்களுக்கு தடுமாற்றம் என்பது எல்லாருக்கும் என்ன செய்யும், எல்லாருக்கும் தடுமாற்றம் என்பது வரும். நல்லா கவனிங்க, கர்த்தர் நல்லவர். இப்போ மோசேக்கு இப்படி ஒரு தடுமாற்றம் வருது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரி நம்ம மாமனார் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவராக இருக்கிறாரு. மக்கள் நல்லா கவனிங்க, நல்ல இது ரொம்ப இம்பார்ட்டண்டான காரியத்தை உங்களுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து மோசேக்கு என்னன்னா, இப்போ மாமனார் கூடயே இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும், நல்லா இருக்குது, இவர் நல்ல ஆலோசனை சொல்கிறாரு, இவர் கூட இருக்கிறது ஒரு பெரிய பலனாக இருக்குது, நமக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. வனாந்தத்தில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர், எங்கெங்கே போகணும், எப்படி நடத்தணும், எங்கெங்கெல்லாம் பாளையம் இருக்கணும், எங்கே போகணும், எங்கே ஆபத்து, நீ எங்கே தங்கக்கூடாது, இதெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் அவர்கிட்ட கேட்குறாரு, நீ எங்களோடய இருங்க, கர்த்தர் எங்களுக்கு வந்து நல்ல வாக்கு பண்ணியிருக்கிறாரு, அந்த தேசத்துக்கு நம்ம போகும்பொழுது எங்களுக்கு கொடுக்குற நன்மைகளை நாங்கள் என்ன செய்கிறோம், உனக்கும் என்ன செய்கிறோம், நாங்கள் கொடுக்குறோம், நீ எங்களோடய இருங்கன்னு சொல்கிறப்ப அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை நான் வந்து என்ன செய்கிறேன், நான் போகணும். நல்லா நீங்கள் கவனிய மக்களை, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஆனால்
மோசேக்கு ஒரு விஷயம் தெரியல. தன்னை தேவன் ரட்சித்த பொழுது, ஜனங்களை ரட்சித்த பொழுது, தங்களை அழைத்த பொழுது எல்லா ரூட்டையும் கர்த்தர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். அது அப்புறம் தான் அவருக்கு தெரியுது. அது அப்புறம் தான் என்ன செய்யுது அவர் தெரியுது. அவர்கள் கர்த்தருடைய பருவத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன்பாக சென்றது. ஆமான்னு சொல்லுங்க. இப்ப யார் வழி நடத்திட்டு போறா? நான் சொல்ல உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு. இவர் இப்போ நாம என்ன செஞ்சிரோம்னா, கர்த்தர் நமக்கு என்ன வச்சிருக்கிறான்னு தெரியாததுக்கு முன்னாலே நம்ம புலம்ப ஆரம்பிச்சிருவோம். மோசே இவ்வளவு பெரிய வல்லமையான ஒரு தேவ மனுஷன் பாருங்க, பெரிய தீர்க்கதரிசி. ஆனா அவருக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்காருன்னு தெரியுது, நல்ல தேசத்தை நமக்கு கொடுத்திருக்காருன்னு தெரியுது, அங்க கொண்டு போவாருன்னு தெரியுது, நன்மைகள்லாம் அனுபவிப்பேன்னு எல்லாமே அவருக்கு தெரியுது. ஆனாலும் இடையில ஒரு தடுமாட்டம் வருது. இடையில ஒரு தடுமாட்டம் வரும்பொழுது அவர் மாமனார்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. நீ எங்களோட இருந்து எங்களுக்கு என்ன செய்ய, வழிகாட்டு, எங்களுக்கு ஆலோசகராக இரு அப்படின்னு. ஆனால் நல்லா கவனிங்க, அவர் சொல்றாரு நான் என்ன செய்வேன், இருக்க மாட்டேன், நான் போறேன்னு சொல்றாரு. ஆனால் நல்ல கவனிங்க, இந்த நல்ல கர்த்தர் மோசேயும் மக்களையும் அழைக்கும் பொழுது எங்கே போகணும், எங்கே பிரயாணம்னு எல்லா அஜெண்டாவையும் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். அப்போ அவர் வழி நடத்தும் பொழுது கர்த்தர் நல்ல கவனிங்க, அவர் ஆயத்தம் பண்ணி உன்னை வழி நடத்துகிறவர். அடுத்து உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, கர்த்தர் வழி நடத்தும் பொழுதே குறைவில்லாமல் வழி நடத்துகிறவர். 2, கர்த்தர் உங்களை வழி நடத்தும் பொழுது ஆயத்தம் பண்ணி வழி நடத்துவார். எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சிருக்காரு, ஆயத்தம் பண்ணி தான் அவர் என்ன செய்ய வழி நடத்துவார். நல்லா நீங்க கவனிங்க மக்களே, தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்திலே நடத்தினவரை துதியுங்கள், அவருடைய கிருபை சொல்லுங்க, என்னை நடத்துகிற கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பேன், அவருடைய கிருபை நல்லது. எத்தனை கவனிக்கிறீங்க மக்களே, எத்தனை கவனிக்கிறீங்க? இப்ப கர்த்தர் நித்தமும் உங்களை என்ன செய்யறாரு, அப்ப அவர் நடத்தும் பொழுது உங்களை எப்படி நடத்துறாரு சொல்லுங்க? அவர் நடத்தும் பொழுது உங்களை என்ன செய்யறாரு, ஆசீர்வாதமா நடத்துறாரு. இதை நம்புங்கணும், இதை விசுவாசிக்கணும், இதை நம்பணும், இதை விசுவாசிக்கணும். அவர் நடத்தும் பொழுதே நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க பல வருஷமா சம்பாதிக்க வேண்டியதையெல்லாம் அவர் ஒரே இரவுல புறப்படும் பொழுது என்ன செஞ்சுட்டாரு, கொடுத்துட்டாரு. மக்களே கவனிங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இப்போ நீங்க ஒரு வேளை இப்படி நினைக்கலாம்ல, ஏன் பாஸ்டர் அவங்க இப்படி செஞ்சது சரியா, கர்த்தர் செஞ்சது சரியா, அவங்க கொள்ளையிட்டாங்கன்னு இருக்க, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க நல்லா கவனிங்க. ஏன் அப்போ 430 வருஷம் சம்பளமே இல்லாமல் வேலை செஞ்சுருக்கான்ல, என்ன மக்கள் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா, யாரெல்லாம் உன்னை ஏமாத்துனான்னு நினைக்கிறானோ உன்னை ஏமாற்றவே முடியாது. வட்டி முதலமா கர்த்தர் உங்கள்கிட்ட வாங்கி கொடுத்துருவார். அவங்க புறப்படும் பொழுதே ஆசீர்வாதமாக புறப்பட்டாங்க, அவங்களுக்கு ஒரு குறையுமே இல்லை. அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட தலைவனுக்கே ஒரு தடுமாற்றம் வந்தது, மோசேக்கு ஒரு தடுமாற்றம் வந்தது. எப்படி இனி இத்தனை லட்சம் மக்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி நம்ம கொண்டு வர, கர்த்தர் பெரிய காரியத்தை செஞ்சுட்டாரு, பெரிய பொறுப்பை கிட்ட கொடுத்துருக்காரு, எப்படி போகிறதுப்போ அவங்க மாமனார் வராரு. நல்ல வேலைப்பா நம்ம மாமனார் வந்தார். மாமனார், அங்கிள் நீங்கள் எங்கூட என்ன செய்யுங்க இருங்க. இல்லை இல்லைப்பா எனக்கு வேலை இருக்கு, நான் போகிறேன். ஆனால் நல்லா கவனிங்க, அதுக்கப்புறம் தான் கர்த்தரை குறித்து மோசேக்கு தெரியுது, இந்த தேவன் எல்லாவற்றையும் எனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நம்மோடு இருக்கக்கூடிய கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம், தேவனுடைய பெட்டி பாருங்க. அவங்களுக்கு நல்ல கவனிங்க மக்களே, அவங்க எங்கே போகணுங்கிற, அவங்க பிரயாணத்தில் எப்படி போகணுன்னு கர்த்தருடைய பெட்டி அவங்களுக்கு வழிகாட்டு தான். தேவ சமூகம் உங்களுக்கு வழிகாட்டு தான். ஆவியானவங்களுக்கு வழிகாட்டுறாராம். ஆமாம் சொல்லுங்க. உங்களை நடத்துகிற தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்து உங்களை அழைத்திருக்கிறார். சகலமும் உங்களுக்காக அவர் செய்து முடித்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு குறையும் இல்லாமல் அவங்களை என்ன செஞ்சாரு, அற்புதமாக நடத்தி கொண்டு போனார். பிரச்சனையெல்லாம் யார்கிட்ட இருந்தது? ஜனங்கள்கிட்ட தான் இருந்தது. இவ்வளவு நன்மைகளை கண்டும் கூட அவங்க என்ன செய்யல, நம்பவே இல்லைங்க. 2 பேர் தான் நம்பினான். யாரு? எத்தனை பேர் சொல்றீங்க, காலேபின் கூட்டத்தில் யோசுவாவின் கூட்டத்தில் நான் இருக்க விரும்புகிறேன்? நல்லா வாய்த்தால் சொல்ல, நீ சொன்னபடி ஆகும். காலேபின் கூட்டத்தில் யோசுவாவின் கூட்டத்தில் நாம இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஓகேயா?
இப்போ பாருங்க, தாவீது சொல்றாரு, இந்த வனாந்தரத்தில் எங்களை நடத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படி சொல்றாரு? நல்லா நீங்க கவனிங்க. இப்போ இந்த வழி நடத்துறது அப்படிங்கிறது, ஒருத்தர் நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு குடும்பத்தை நடத்துறது பாருங்க. ஒரு குடும்பம், சில பேர், சில கணவன்மாருக்கு கிறுக்கே பிடிச்சிரும் பார்த்துருக்கீங்களா? என்ன மாதிரி ஆகிங்க, மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், மகன் ஒரு பக்கம், புரியுதா உங்களுக்கு? இப்படி திரும்பினா புள்ள சொல்லுவா நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், அப்படி திரும்பினா பையன் ஃபீஸ் கட்டணுங்கிறான், இந்த பக்கம் போனால் டியூஷன் ஃபீஸ் கட்டணும், இந்த பக்கம் போனால் இஎம்ஐ கட்டணும், என்ன இருந்தாலும் கறிமீன் வாங்கணும், புரியுதா உங்களுக்கு? பெட்ரோல் போடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், பிஸ்னஸுக்கு காசு வேணும். இது போல் ஒரு குடும்ப தலைவனுக்கு 4 பேர்த்த நடத்து, 4 பேர் இல்லை, சில பேர் 3 பேர் தான், சில பேர் 4 பேர், சில பேர் 5 பேர்னு வச்சுக்க, அதிகபட்சம் ஒரு 5 பேர்னே போடுங்க. 5 பேர்த்த நடத்துறதுக்கே இவர் என்ன செய்கிறாரு? என்னன்னா நடனமெல்லாம் ஆடுறாரு, நாட்டியம் ஆடுறாரு, கதகளி ஆடுறாரு, குச்சிப்படி ஆடுறாரு. என்ன மக்களே ஒரு மாதிரியா இருக்கீங்க? 5 பேர், எத்தனை பேர்? 5 பேர் நடத்துறதுக்கு. அந்த 5 பேர்த்த நடத்த முடியாமல் சில சமயம் டென்ஷன் ஆகி, புரியுது அவங்களுக்கு? அவர் சொல்கிறாரு, உன்னை கட்டாமையே இருந்திருக்கலாம், வெக்காமையே என்ன செஞ்சுருக்கலாம், இருந்திருக்கலாம், எங்கேயாவது போய் தொலைஞ்சிடலாமான்னு இருக்குது, உங்கள் கூடையெல்லாம் வாழ்கிறதுக்கு எங்கேயாச்சும் போய் வனாந்தரத்தில் என்ன செய்யலாம், இருக்கலாமான் இருக்கு. நன்றி இல்லாத குடும்பம், நன்றி இல்லாத என்ன புலம்பு. 5 பேர்த்த நடத்துறதுக்கு நீங்கள் லட்சக்கணக்கான மக்களை மோசே வழி நடத்துகிறார். ஆனால் இவர் வழி நடத்தினாலும் இதுக்கு தலைவராய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஓ, நம்மளை மாதிரியே நம்ம கர்த்தரை நினைக்கிறது இல்லைங்க. நல்ல கவனிங்க, புரியுதா உங்களுக்கு? நம்ம குடும்பத்தை வழி நடத்துகிறோம், புரியுதாங்களா? நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பலத்தின்படி, ஐஸ்வர்யத்தின்படி நாம் என்ன செய்கிறோன்னா அப்படி நடத்துகிறோம். ஒரு 5 நாள் நல்லா நடத்துகிறோம், புரியுதா உங்களுக்கு? 5 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மசால் வாசனை வந்துகிட்டே இருக்கும் வீட்டில், புரியுதா உங்களுக்கு? அப்புறம் 5 நாளைக்கு மேலே ஒரு வாசனையுமே என்ன செய்யாது. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்களா? ஏன்னா தண்ணிக்கு வாசனை கிடையாது, கஞ்சிக்கு வாசனை கிடையாது, பழைய சோறு மோருக்கும் என்ன செய்ய கிடையாது, வாசனை கிடையாது. வாசனைன்னு வந்தால் என்ன செய்யும், பட்டை கிராம்பெல்லாம் போட்டு அப்போ தான் ஒரு வாசனை என்ன செய்யும், வரும். அது 5ஆம் தேதி வரைக்கும் வாசனை இருக்கும், அதுக்கு மேலே என்ன செய்யாது. வெளியே இருக்க வாசத்தையெல்லாம் என்ன செய்ய வேண்டிய. என்ன சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அப்படிதான் நம்ம நம்ம நடத்துகிற அப்படி தான். ஆனால் கர்த்தர் நீங்கள் பாருங்கள், நம்மளை மாதிரியே நீங்கள் கர்த்தரை நினைக்கக்கூடாது. கொஞ்சம் தூரம் நடத்திட்டு வந்துட்டு, ஏன் தான் இதில் ரட்சிச்சனோ, இவங்களை அங்கேயே என்ன செஞ்சுருக்கலாம், விட்டுட்டு வந்துக்கலாம். ஆனால் மோசே அதை சொல்கிறாரு, நானா பெத்தேன், இவங்களே நானா பெத்தேன், எதுக்கு நான் சுமக்கணும், எதுக்கு இந்த தொல்லை, மோசே தான் சொல்கிறாரு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என் கரம் குறுகவில்லை. நான் என்னைக்கு என் ஜனங்களை கரம் பிடிச்சனோ, ஆமென், அன்னைக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி தான் நான் பிடிச்சிருக்கிறேன். எது வரைக்கும் ஆயத்தம் பண்ணியிருக்கேனா, அவன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் அவனுக்கு நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். முடிவு பரியந்தம் அவனை என்ன செய்வேன், நான் நடத்துவேன். ஒரு நாள் அவனுக்கு நான் குறை வைக்க மாட்டேன். ஜனங்க என்னென்னமோ பண்ணாங்க, முறுமுறுத்தான், வணங்கா கழுத்துடனா இருந்தான், கீழ்ப்படியாமையா இருந்தான், விசுவாசிக்காமனா இருந்தான், கர்த்தருக்கு விரோதமாக பேசினான், மோசேக்கு விரோதமாக பேசினான். அவன் செய்யாத அட்டூழியமே கிடையாதுங்க. ஆனாலும் இவ்வளவு அட்டூழியம் பண்ண ஜனங்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாமல் கர்த்தர் நடத்தினார். அதுதாங்க நல்ல கர்த்தர். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த வனாந்தரத்தில் தாவீது கர்த்தருடைய நடத்திப்புக்காக கர்த்தரை ரொம்ப ஒரு துதிக்கிறார். ஏன் துதிக்கிறார்னா, நல்ல இடத்துல ஒருத்தர் நடத்திட்டு வர பாருங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம், ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு இருக்கப்ப நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, நமக்கு தேவையானதில் என்ன செய்யலாம், வாங்கலாம். ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வனாந்தரத்தில் நம்ம போகிறப்ப அங்கே என்ன ஒன்றுமே என்ன செய்யாது, கிடைக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகா வறட்சியான காலங்கள் பாருங்க. அந்த வனாந்தரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வெயிலுனாலும் ரொம்ப என்ன செய்யும், கொடுமையாக இருக்கும். பனினாலும் எப்படி இருக்கும், ரொம்ப கொடுமையாக இருக்கும். அப்போ வெயிலெல்லாம் தாங்க முடியாது. மகா வறட்சியான காலங்களிலே நல்ல கவனிய, அந்த வறட்சியே இவங்களுக்கு பாதிக்காம கர்த்தர் மேகஸ்தம்பமாக இருக்கிறார் பாருங்க. இரவிலே கடும் குளிர், அந்த குளிரே தெரியாம இரவில் அவங்களுக்கு அக்னி ஸ்தம்பமா இருக்கிறார். எப்படி பிளான் பண்ணியிருக்காரு பாருங்க. ஆமாம், இப்போ இவங்கெல்லாம் கேட்டாங்களா, எங்களுக்கு பகலில் ரொம்ப வெயிலாக இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் நிழல் கொடுங்கன்னு கேட்டாங்களா? சொல்லுங்க மக்களே. நைட்டில் ரொம்ப குளிராக இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் ஹீட்டர் போடுங்கன்னு கேட்டாங்களா?
இல்லை, இவனுக்கு என்ன தேவை என்பதை பிதாவாகிய தேவன் அறிந்திருக்கிறார். நீங்க நல்ல கவனிய, நம்மளை உண்டாக்கினவர் நமக்கு என்னென்ன தேவை என்பது அவருக்கு தெரியுங்க. ஜீசஸ் அதான் சொல்றாரு, உங்களுக்கு இவை எல்லாம் தேவை என்பதை என் பிதாவாகிய தேவன் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் உனக்கு என்ன வேணும்னு தெரியும், எல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறாரு. அப்போ வனாந்தரத்தில் நம்ம மனுஷன் மாதிரி இல்லை பாருங்க. சரி வாங்க உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து என்ன செய்வாங்கன்னா, வாங்க வெளியே போகலான்னு கூட்டிகிட்டு போவாங்க. போயிட்டு பாதியிலே திரும்பி வந்துடுவாங்க பார்த்தீங்களா. ஏன்னா பாதியிலே அவங்களுக்கு என்ன வந்துடும், இப்போ கரெக்டாக சொல்லாரு பாருங்க, பாதியிலே என்ன வந்துடும். ஏன்னா இவர் ஒரு பிளான் வச்சிருப்பார். இவருக்கு பாக்கெட்டில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 500 ரூபாய்க்குள்ளே இருக்கும். இந்த 500 ரூபாய்க்குள்ளேயே நீங்கள் ஆலோசனை கொடுத்துட்டீங்கன்னா அவர் சந்தோஷமாக இருப்பார். அவர்கிட்ட என்ன எவ்வளோ இருக்குது, 500 ரூபா இருக்குது. தலைவன்ட்ட, குடும்ப தலைவன்ட்ட எவ்வளோ இருக்குது, உங்களை வழி நடத்துகிற பாஸ்ட்டு எவ்வளோ இருக்குது, 500 ரூபா இருக்குது. இந்த 500 ரூபாய்க்கு தகுந்த மாதிரியே நீங்கள் ஆலோசனை சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பானிபூரி சாப்பிட்லாம், ஒரு பேல்பூரி சாப்பிட்லான்னா அவர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். நீ ஏதோ ஒரு நல்ல கடையில் பிரியாணி சாப்பிட்லான்னு சொன்னீங்கன்னா அவர் ஹார்ட் பீட் அதிகமாகும். ஏன்னா ஒரு பிரியாணிக்கு தான் இப்போ காசு இருக்குது. உடனே அவர் சொல்ல, இதான் பிசாசு உங்களை எங்கேயும் நான் கூட்டிகிட்டு வரதில்லைன்னு சொல்கிறது. இதுக்கு தான் உங்களை ஏதோ பாவப்பட்டு எங்கே வாங்க வெளியே போகலான்னு சொன்னால் உடனே அது வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்க. பிசாசுங்க, குரங்குங்க. ஒன்று அந்த மாதிரி சொல்ல, ஏங்க பிள்ளைங்க பிடிச்சிருங்க, என்னைக்கா ஒரு நாளைக்கு என்ன செய்றீங்க, கூட்டிகிட்டு வரீங்க. அவங்க என்ன கேட்டாங்க, ஒரு பிரியாணி தானே கேட்டாங்க. உனக்கு என்ன, நீயே சம்பாதிக்கிற, நீ ஏதாவது சொல்லுவ. இப்படி ஏதோ ஒன்று பேசி கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா, அவங்க போன இடத்துக்கே போகாமல் என்ன செய்வாங்க, பழைய இடத்துக்கே திரும்பி வந்துடுவாங்க. நமக்கு அது மாதிரியா இருக்கீங்க. திரும்பி வந்தாலும் பரவாயில்ல, வீட்லேயும் சோறு இருக்காது. அப்புறமேல அந்த ஐயாவுக்கு புத்தி வரும், சரி ஏதோ போனதே போச்சு, என்ன செய்யலாம், ஒரு 1000 ரூபா போன பிறகு சோறு கீழே ஏதோ வாங்கி கொடுத்துருக்கலாம். இப்போ மொத்தமாக என்ன செஞ்சிருச்சு. இந்த மாதிரிலாம் கத்தர் யோசிக்க மாட்டாருங்க. நல்லா கவனிங்க. இவ்வளவு பிரச்சனை வந்தது, திருப்பி கத்தர் கொண்டு போனாரா? உங்களை வேண்டாம் வேண்டாப்பா, உங்கள் தொந்தரவே எனக்கு வேண்டாடா, நீங்கள் திருந்தவே மாட்டீங்க, வாங்க உங்களை எங்கே கூட்டிகிட்டு வந்தா அங்கேயே கொண்டு என்ன செஞ்சிடறேன், விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரா? கிடையாதுங்க. எத்தனை பிரச்சனைக்கு மத்தியிலையும் தான் எவ்வளவு நல்லவர் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருந்தார். வாக்கு பண்ணினவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருந்தார். நான் எவ்வளவு இரக்கம் உள்ள தேவன், மன உருக்கம் உள்ள தேவன், நீடிய சாந்தம், பொறுமை உள்ள தேவன் நிரூபித்துக் கொண்டே இருந்தார். கைவிடவே இல்லைங்க. அவர் சொல்றாரு, நான் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை உனக்கு இன்னைக்கு நான் காட்டுவேன் பாரு. மோசே சொல்றாரு, ஆண்டவரே நீங்க ஏதோ வாய் தவறி உணர்ச்சி வசப்பட்டு என்ன செஞ்சிடாதீங்க, பேசிடாதீங்க, இந்த பயலுக்கு நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். நீ பாட்டுக்கு காடை கொடுக்குறேன், கறி கொடுக்குறேன், சிக்கன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்கன்னா நீ என்னத்தை சொல்றீங்க, 25 லட்சம் பேத்துக்கு என்னத்தை, எப்படி நீங்க வந்து நீங்க மட்டன் கொடுப்பீங்க, சிக்கன் கொடுப்பீங்க, எப்படி கொடுப்பீங்க? இந்த வனாந்தரத்தை எப்படி கொண்டு வர முடியும்? முதல்ல நாங்க போறதுக்கே வழி தெரியாம இருக்கோம், இனி சிக்கன் கொண்டு வரணுக்கு எப்படி நாங்கள் வழி சொல்ல முடியும்? எந்த ரூட் இருக்கு, என்ன இருக்கு, எதுல கொண்டு வர முடியும்? கத்த மோசே, நீ முதல்ல மைண்டை மாத்து, உன்னை பார்க்குற மாதிரியே பார்க்காத, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னால் கூடாது ஒன்றுமில்லை, நான் சொன்ன ஆகும். ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு நீ பாரு, ஆமேன், இந்த அற்புதம் நடக்குதா இல்லையான்னு பாருன்னு சொன்னார் பாருங்க. வனாந்தரம் முழுது காடைகளால் நிரப்புனார் பாருங்க கர்த்தர். புரிஞ்சுட்டீங்களா நீங்க? நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானுடைய வழிநடத்தில் இருக்கிற உங்களுக்கு எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் அதுக்கு மேல ஒரு அற்புதம் தான் நடக்குமே ஒழிய குறைவு வராது. எப்பொழுதெல்லாம் அவங்க ஒரு நெருக்கின பிறகு, மோசேவை எப்பெல்லாம் நெருக்கிறாங்களோ, கர்த்தரை எப்பெல்லாம் மட்டுப்படுத்துறாங்களோ, அங்கெல்லாம் பாருங்க கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து தான் யார் என்பதை கர்த்தர் அவங்களுக்கு நிரூபித்து காட்டிக் கொண்டே இருந்தார். ஆமென். இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, இவங்களை கைவிட்டலாம், விட்டுட்டு போகலாங்கிறது கர்த்தருடைய காரியம் கிடையாது. நல்லா கவனிங்க. இதுக்கு தான் நான் சொல்றது, எப்பவுமே கர்த்தரை உயர்த்துங்கன்னு சொல்லி. மனுஷனை சுயநீதி தான், நான் பண்ணேன், இதை பண்ணேன், அதை இல்லைங்க. கர்த்தர் உங்களை என்னையும் விட்டுட்டு போனால் என்னைக்கோ நம்மளை விட்டுட்டு போயிருப்பார். நம்ம அவ்வளவு குறும்பு செஞ்சுருக்கோம், அவ்வளவு விரோதமாக கர்த்தருக்கு விரோதமாக நம்ம பேசியிருக்கோம், அவ்வளவு விரோதமாக கர்த்தருக்கு விரோதமாக நம்ம சிந்திச்சிருக்கோம். என்னையும் உங்களை விட்டுட்டு போனால் என்னைக்கோ விட்டுட்டு போயிருப்பாரு. அதுக்காக இயேசு அதுக்காக நமக்காக உயிரை கொடுக்கலைங்க. ஆமேன். அதுக்காக நமக்காக ரத்த சிந்தல, அதுக்காக நம்மளை மீட்கல. மரண பரியந்தம் நான் உன்னை நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். நித்தமும் உங்களை நடத்துவேன்னு சொல்லியிருக்காரு. முடிவு பரியந்தம் நடத்துவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால சகலவற்றை ஆயத்தப்படுத்தி நடத்துகிறவர். அதனால தான் தாவீதுக்கு ஒரு நன்றி உள்ள உள்ளம். எப்படின்னு கேட்டீங்கன்னா,
இந்த தேவன் வனாந்தரத்தில் எங்களை நடத்தின தேவன். ஆமென். அதனால் நான் கர்த்தரை என்ன செய்கிறேன், நான் துதிக்கிறேன். ஹல்லேலூயா. எங்களை குறைவில்லாமல் கர்த்தர் என்ன செஞ்சார், நடத்தினார். ஆயத்தம் பண்ணி எங்களை நடத்தினார். எங்களுடைய தடுமாற்றத்தில் எங்களை தாங்கினார். அவருடைய நீதியின் வலதுகரம் எங்களை தாங்கி என்ன செஞ்சது, நடத்தியது. எங்களுக்கு குறைவே என்ன செய்யல, அவர் வைக்கல. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்களை கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். ஒரு குறை இல்லாமல் உங்களை கர்த்தர் நடத்துவார். சகலவற்றையும் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நான் சொல்றேன், அதையெல்லாம் உங்களுடைய கண்கள் காணும்படியே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமாம். அவர் உங்களை நடத்திட்டு போகும் பொழுது அவரோடு அப்படியே நீங்க போகணும். பல எண்ணங்கள் நமக்கு வரும், மாறுதலான மனநிலைகளை நமக்கு உண்டாகும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாமே உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கா, நம்பிக்கை நம்புறீங்களா? நல்ல பாதையில் நடத்துறா நம்புறீங்களா? உங்களை ஆசீர்வாதமாக நடத்திட்டு இருக்கா நம்புறீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ நடத்திட்டு போகும் பொழுது நல்ல கவனிய, அவரை விட்டு நீ போறதுனால தான் என்னது உனக்கு பிரச்சனை. கர்த்தர் நம்மளை நடத்துறாரு. இப்போ மோசே வந்து என்ன செய்யறாரு, அவருக்கு நல்ல ஒரு ஆலோசனை என்ன செஞ்சது, கிடைச்சது. ஓகே. இப்போ எத்தனை பேர் சொல்றீங்க, சபையிலேருந்து எனக்கு வாரம் வாரம் நல்ல ஆலோசனை கிடைக்கிது? நீங்க வரும்பொழுது எப்படி வேணாலும் வரலாங்க. நல்லா மக்களை கவனிய, வரும்பொழுது எல்லாரும் வீட்டிலேருந்து வரும்பொழுது ஒரு மனநிலை இருக்கும். எல்லாருக்கும், சில பேருக்கு எல்லாருக்கும் இருக்காது, ஒரு சிலருக்கு இருக்கும். என்ன சர்ச்சுக்கு போய் என்னத்தை ஆச்சு, புரியுதா உங்களுக்கு? என்ன சரி நீ கொஞ்சம் அப்படி என்ன செய்வோம், படுத்து என்ன செய்வோம், ஓய்வு எடுப்போம். இப்படியெல்லாம் பல எண்ணங்கள் நமக்கு வரும். நல்லா கவனிய. ஆனால் இதெல்லாம் இந்த எண்ணங்கள்லாம் வரும். இதுதான் நம்மளை என்ன செய்ய, இதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தா நல்லா கவனிய, ஆவியில் தோன்றுகிற காரியம் கடைசியில் என்ன செய்யணும், அது சரீரத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்க. எத்தனை என்னை கர்த்தர் நடத்துறது நான் விரும்புகிறேன்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அப்போ நீங்கள் வீட்டிலேருந்து என்னதான் நீங்கள் வந்து ஒரு மனநிலையில் புறப்பட்டு வந்தாலும் இங்கே வந்து கர்த்தர் என்ன செய்கிறார்னா தம்முடைய சத்தியத்தினால உங்களை பலப்படுத்துகிறார். அப்போ இங்கே வந்தோன்னு உங்கள் மனநிலை என்னவா மாறிடுதுன்னா, நல்ல வேளை சர்ச்சுக்கு வந்தேன், ஓ கர்த்தரை நீ எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்க, என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு பாருங்க, நான் என்னமோ நினச்சேன், கர்த்தர் எனக்கு என்னெல்லாம் என்ன செஞ்சுருக்காரு, செஞ்சுருக்காரு, இதெல்லாம் மறந்துட்டேன். ஏன்னா இந்த இந்த ஜனங்கள்கிட்ட இந்த ஒரு பெரிய பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா, கர்த்தர் அவங்களை நடத்தும் பொழுது அவங்க விலகி போனது முதல்ல எங்கே அப்படின்னா மனதில் தான் விலகினாங்க. நல்லா கவனிங்க. வசனம் சொல்லுது, அவர்கள் மனதிலே எகிப்துக்கு என்ன செஞ்சாங்க, கர்த்தருக்கு ஒரு நாளும் திரும்ப அந்த எகிப்தின் மேல நினைவே இல்லைங்க. நல்லா கவனிங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, பழைய மக்களை நல்லா நீங்க கவனிங்க, பழசு மேல கர்த்தருக்கு நினைவே கிடையாது. மக்களே நல்ல கவனிங்க, கண்களை திறந்து நல்ல செவியை திறந்து கேளுங்க. கர்த்தர் சொல்றாரு, பழையது எல்லாம் ஒளிந்தது, எல்லாம் புதிதாயிற்று. உன்னுடைய குற்றங்களை பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்குள்ள தூரமா நான் மாத்திட்டேன். அதை நான் நினைக்கிறதே இல்லை. அது தண்ணியில் கடல்ல போட்ட ஆழத்தில் போட்ட மாதிரி நான் என்ன செஞ்சிட்டேன், அதை போட்டுட்டேன். அதை நினைக்கிறதே நான் இல்லை. நான் நினைப்பதெல்லாம் உன்னை எப்படி ஆசீர்வாதமாக கொண்டு போறேன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் இவனுடைய நினைவு பூரா எங்க இருக்குது, பழசுல தான். எப்போ பார்த்தாலும் நினைவுகள் எங்க இருக்கு, அது நான் நினைக்கிறதே இல்லைப்பா, பழசெல்லாம் ஒளிஞ்சுதுப்பா, எல்லாம் புதுசாயிருச்சுப்பா. நான் உன்னை நடத்திட்டு இருக்கேன், நீ என்னை விட்டு என்ன செய்யாத, மனதில் முதல்ல விலகாத. நீ மனதில் விலகுனா அது சரீரத்தில் வந்துடும், அது சரீரத்தில் வந்துடும். என்ன மக்கள் ஒரு மாதிரியா இருக்கீங்க, நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா இல்லையா, புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ வரும் பொழுது நல்ல கவனியா, ஜனங்கள் வரும் பொழுது எந்த மனநிலையில் வேணாலும் நீங்க வரலாம். கர்த்தர்ட்ட வரும் பொழுது நீங்க பாருங்க, அந்த 12 வருடமாய் கஷ்டப்பட்ட சகோதரியா இருக்கட்டும், தான் மரித்து போன குமாரனுக்காக இயேசுவிட்ட வந்த ஜெப ஆலய தலைவனாக இருக்கட்டும், நூற்றுவ தலைவனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தேவனிடத்தில் வரும்பொழுது பலவித மனநிலைகளோடு அவர்கள் வந்திருப்பாங்க. ஆனால் இயேசுவை சந்தித்த பிறகு அவருடைய வாழ்க்கை முற்றிலும் மாறிட்டது. அதைத்தான் இந்த காலை வேளை கர்த்தர் உங்களோடு பாரமாக பேச, அவர் உங்களை நடத்துறாரு, அதனால நீ தைரியமா இருன்னு சொல்றாரு. நான் உன்னை நடத்திட்டு இருக்கேன். ஆமென். நீங்க நம்ம ஒரு வேளை நம்ம மனதிலையும் கூட இப்படி இருக்கலாம், யாராவது ஒருத்தர் நமக்கு
மோசேக்கு ஒரு நல்ல மாமனார் கிடைச்சது மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஆள் கிடைச்சா நல்லா இருக்கும், இப்படி ஒரு ஆலோசனை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒருத்தருமே நம்மளை நேசிக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அவரை நோக்கி நீங்கள் பாருங்கள். ஆமே, அவரை பாருங்க, அவர் ஆயத்தம் பண்ணி வச்சதை உங்களுக்கு கர்த்தர் காட்டுவார். அல்லேலூயா. இப்போ ஏன் அவர் வந்து என்ன பாரு என்ன பாருன்னு சொல்றாரு? நான் புறப்பட்டா நீ புறப்படுன்னு ஏன் சொல்றாரு? வனாந்தரத்தில் பாருங்க, நான் புறப்பட்டா என்ன செய்ய, அவர் மேகம் புறப்பட்டதுன்னா அவங்க என்ன செய்றாங்க, அது ஹால்ட் பண்ண என்ன செய்றாங்க, ஏன்னா நீ என்னையே நீ பார்த்துட்டு நான் உன்னை ஆயத்தம் பண்ணின அந்த நல்ல ஸ்தலத்துக்கு பத்திரமா உன்னை கொண்டு போவேன்னு சொல்றாரு. ஆனால் நாம் என்ன செய்யணும், அவரை பார்க்க மாட்டோம் பாருங்க, மற்ற எல்லாம் என்ன செய்வோம், நம்ம பார்த்துட்டே இருப்போம். ரொம்ப ரொம்ப வித்தியாசங்க. அவரையே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். மேகம் புறப்பட்டா உடனே என்ன செய்யணும். இது ரொம்ப ஒரு ஆண்டவருடைய அதனால தான் அவருடைய நடத்தில் இருக்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ஆண்டவருடைய மூவ் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் வந்து குக்கரில் ரைஸ் வச்சுருக்கீங்க, புரியுதா உங்களுக்கு? எப்படியாச்சும் மதியானம் ஒரு பிரியாணி போட்டுருவோம் அப்படின்னு விசில் வந்துருச்சு, 6 விசில் வந்துருச்சு, 7 விசில் வந்து என்ன செஞ்சிடலாம், இறக்கி வச்சிடலாம். ஆமாம், ஆவி அடங்கினோடனே அதை சாப்பிட்டா தான் நம்ம ஆவி என்ன செய்யும். ஆமாம், இது அடங்காத ஆவிகள், புரியுதா உங்களுக்கு? அது விசில் வந்து அது அடங்கிறதுக்குள்ளே நம்ம எதுக்காக அடங்காது. அதனால் அது அடங்கி அது சாப்பிட்டா தான் அந்த ஆவி அடங்கி இந்த ஆவி அடங்கும். ஆனால் இப்போ வந்து 6 விசில் வந்துருச்சு, 7வது விசில் என்ன செய்யணும், வர்றதுக்காக நீங்கள் ஆவலோடு பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் ஆவலோடு பார்த்துட்டு இருக்க அந்த வேலையில் கர்த்தர் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார், நகர ஆரம்பிச்சிட்டார். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஆண்டவரே ஒரே ஒரு விசில், இல்லாட்டினா இதுல கட்டி என்ன செய்ய முடியாது, நான் இழுத்துட்டு வர முடியாது. ஆமாம், வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு வயலுக்கும் பசிக்காது, இங்கே போனோன்னு தான் பசிக்க ஆரம்பிக்கும். வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் எதுவுமே வராதுங்க அவனுக்கு. வீட்டிலேருந்து நீங்கள் வெளியே வந்தால் பாருங்கள், அவனுக்கு தலைவலிக்கும், வயிற்றுரி எல்லாம் ஒரு ஆண்டவரே. ஆனால் ஒரு விசில் ஆண்டவரே, அதை அடங்கிட்டோம், இவங்கெல்லாம் அடங்கிடுவாங்க. முடியாதுங்க, முடியவே முடியாது. புறப்பட்டாச்சுன்னா என்ன செஞ்சிட வேண்டியது, நீங்கள் புறப்பட வேண்டியது. மேகம் புறப்பட்டா நம்ம புறப்படணும். ஏன்னா அவர் எந்த நிமிஷம், எந்த நேரம், எந்த டைம் எல்லாவற்றையும் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார். இப்போ உங்கள்கிட்ட பேசும்பொழுது எனக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை வருது. ஜீசஸ் ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஆரம்பமாகிறது. ஆம், கர்த்தர் உங்களை நடத்துகிற அந்த அற்புதத்தை பார்க்கிற அந்த நேரத்துக்குள்ளாய் கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்போ மனநிலை என்ன வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு. கர்த்தர் வந்து சொல்றாரு, சரி ரைட்டு பரவாயில்ல, ஆனால் நீ நம்பு, இந்த சூழ்நிலையும் என்ன செய்ய, என்னை நம்பு, என்னை நோக்கி நீ என்ன செய்ய பாரு, என்னோட நீ வா, என் பின்னால நீ வா. ஆமாம், என்னை நோக்கி பார், என் பின்னால வா, என் வழி நடத்துக்குள்ள வா, என் கையை பிடிச்சிட்டு விட்டுட்டு நீ என்ன செய்யாத, ஓடாத, நான் உன் கையை பிடிச்சிருங்க. ஆமாம், என் பின்னால் வா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையை நல்லா கவனிங்க. மற்ற மனிதர்கள் நம்மை பார்க்கறதுக்கும், மற்ற மனுஷர்களை நம்ம நோக்கி பார்க்கறதுக்கும், மற்றவங்க நம்மளை பார்க்கறதுக்கும், கர்த்தர் நம்மளை பார்க்கறதுக்கும் அவரை நோக்கி பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்கள் பாருங்கள், எந்த மனுஷங்க நம்மளை வந்து சில நேரத்தில் அற்பமாக பார்ப்பாங்க, உங்களை குறை சொல்கிற மாதிரி பார்ப்பாங்க, உங்களை வேதனைப்படுத்துகிற மாதிரி பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் ஒருத்தர் நீங்கள் ஒரு உதவிக்கே நீங்கள் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களை ஏதாவது வந்து பேசுவோம், என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நடத்தலாம். ஆனால் கர்த்தர் ஏன் சொல்கிறார் பாருங்க, அவரை பாரு அப்படின்னு ஏன் சொல்கிறாரு, என்னை நோக்கி பாரு ஏன் சொல்கிறாருன்னா, அவரை நீங்கள் பார்க்கும்பொழுது அவர் எப்படி உங்களை பார்க்குறாருன்னா, நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீ இப்போ இருக்கிற நிலைமைக்கு, உன்னுடைய சூழ்நிலைக்கு நீ என்ன குற்றம் செஞ்சதுனால நீ இப்படி இருக்கிற அப்படிங்கிறத அவர் பார்க்கறதில்ல, அதை சொல்றதில்ல. அவரை பார்க்கும் பொழுது நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து எப்படி உன்னை பிளஸ் பண்றது மட்டும்தான் கர்த்தர் பார்ப்பாரு. ரொம்ப நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அவருடைய வழிநடத்தலுக்குள்ள நீங்கள் வந்து அவருடைய வழிநடத்தலின்படி நீங்கள் வாழும் பொழுது, அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது, ஏன் சர்ச்சை மிஸ் பண்ணாதீங்கன்னு கூவி கூவி அழைக்கிறது. யாருமே செய்ய முடியாத காரியங்களை சபை உங்களுக்கு செய்துங்க. இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு செய்துங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு செய்துங்க. அதனால தான் சபையை நேசிக்கிறவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார்.
சபையை கனப்படுத்துறவங்கள கர்த்தர் கனப்படுத்துவார். ஏன்னா சத்தியம் அங்கு பிரசங்கிக்கப்படுகிறது, அங்க அவங்களுக்கு ஜீவன் உண்டாகிறது. இன்னைக்கு நீங்க வேற எங்க இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நடக்குமா பாருங்க? இல்லை. கர்த்தர் நல்லவர். அதனால என்னைக்கும் அந்த வழி நடத்துகிற அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் கனப்படுத்துங்கள், கர்த்தரை கனப்படுத்துங்கள், வார்த்தையை கனப்படுத்துங்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் பிளஸ் பண்றேன். அவர் உங்களை நடத்தும் பொழுதே ஆசீர்வாதமாய் நடத்துவார். அவர் நடத்தும் பொழுது உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி அவர் நடத்துவார். ஆமென். அவருடைய வழி நடத்தல்களில் அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கும். அதிசயம் நடக்கும். சொல்லுங்க, சொல்லுங்க, அதிசயம். நீங்கள் பாருங்க, சொல்லுங்க, நாங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து எங்களை அதிசயமாய் நடத்தி வந்த எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்போம். அவருடைய ஜனங்களாகிய நாங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் சொல்லுங்க, கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் சொல்றாரு, என்ன எப்படி நடத்துவாராம்? அதிசயம். மக்களே, நான் சொல்ல உங்களுக்கு, உங்களுக்கும் எனக்கும் டெய்லி நடக்கிற நன்மைகள் எல்லாம் அதிசயம். எத்தனை பேருக்கு நம்பிக்கை வருதுங்க? யாராவது ஒருத்தர் இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறீங்களா, இல்லை கர்த்தர் போதும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கர்த்தர் போதும்னு சொன்னால் எல்லாரையும் கொண்டு வந்துடுவார். கர்த்தர் அவர் நல்லவராக இருக்குங்காட்டி தான் மோசையுடைய மாமனாரை கொண்டு வந்தார். இப்படி தான் நம்ம விசுவாசிக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஆமாம், அவர் நல்லவராக இருக்கிறனால எல்லாமே நமக்கு செய்வார். சரியா? இப்போ பாருங்க, அதிசயமாய் நடத்துகிற தேவன். சொல்லுங்க. சரி, உங்களுக்கு நான் இப்போ ஒரு 100 ரூபா ப்ரைஸ் கொடுக்குறேன். கவனிங்க. நீங்கள் சொல்லுங்க, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு செய்த ஒரு அற்புதம் இயற்கையா இந்த உலகத்தில் செய்யறத போல ஒரு அற்புதம் செய்தார்னு எங்க காட்டுங்க பார்க்கலாம். தங்கங்களா பேசுங்க. ஏதாவது ஒரு நன்மையை கர்த்தரிடத்திலிருந்து சாதாரணமான முறையில் ஜனங்கள் பெற்றார்களா பாருங்க. எல்லாமே அதிசயம். எல்லாமே எல்லாமே இயற்கைக்கு மனுஷனால் செய்ய முடியாதத கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக கர்த்தர் செய்தார். அதிசயம். சொல்லுங்க. அப்ப நானும் நீங்களே என்ன விசுவாசிக்கணும்னா, டெய்லி ஒரு அற்புதம் நமக்கு நடந்துட்டே இருக்கு. ஆமாங்க, டெய்லி நமக்கு ஒரு அற்புதம் ஆண்டவர் செஞ்சுட்டே இருக்காருங்க. அல்லேலூயா. டெய்லி அற்புதம் செய்யற. இது யாருக்கு இது நல்லா ருசிக்க முடியும் அப்படின்னா, தேவனையே சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ருசிக்க முடியும். தேவனையே சார்ந்து இருக்கிறவங்களுக்கு பாருங்க, அவங்க ருசிக்க முடியும். என்னன்னா, அதிசயமாய் கர்த்தர் உங்களை நடத்துகிறார். அதிசயமாய் கர்த்தர் நடத்து. இனிமேல் உங்களை அதிசயமா என்ன செய்வாரு? நடத்துவாருங்க. அதிசயமா நடத்துவாருங்க. ஆமென். எல்லாம் கைகூடி வருங்க. எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாய் மாறும். நீங்க காரிய சித்தி உள்ளவர்களாய் மாறுவீங்க. அந்த டைம் வந்துட்டா எல்லாத்தையும் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவாரு. பாருங்க, உலர்ந்த எலும்புகளுங்க. அது ஒன்றதுக்கே உலர்ந்த எலும்பு, அதுல ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ள கர்த்தர் அந்த எலும்புகளை நினமுள்ளதா மாற்றார் பாருங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே. ஒரு எலும்புக்குள்ள நினம் உண்டாவதற்கு கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதா பாருங்க. எலும்பு என்ன செய்யாது? நினமுள்ளதா மாறாது. சாப்பிடணும், சாப்பிட்டது ஜீரணமாகணும், ஜீரணமாகி அது ரத்தத்தில் போய் கலந்து உன்னுடைய சத்தெல்லாம் போய் அது அந்த பாட்டுக்கு என்ன செய்யணும்? சேரணும். எலும்புல போய் நினமுள்ளதா மாற்றும். ஆனால் நல்லா கவனிங்க மக்களை, இங்கே எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே உலர்ந்த எலும்புகள், ஒன்றுத்துக்கு உதவாத அந்த எலும்புகளுக்குள்ள ஜீவன் உண்டாகி அது ஒரு சேனையாய் நிற்கும்படி கர்த்தர் அதிசயம் செய். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ அதிசயம். நல்ல கவனிங்க. நானும் நீங்களும் உலக சூழ்நிலையில் ஒருவேளை உலர்ந்து போனவங்களா இருக்கலாம். ஒருவேளை அப்படியே நம்ம பேதலிச்சு வழித்திரை எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த சகலவற்றை ஆயத்தம் பண்ணின தேவன் இருக்காரு பாருங்க, உங்களுக்கு குறித்த அந்த நேரத்தில் உங்கள் பக்கத்தில் வருவார். குறித்த நேரத்தில் உன் வாழ்க்கையை விசிட் பண்ணுவார், சந்திப்பார். அந்த அற்புதம் செய்வதற்காக உன்னை எப்பொழுதுமே உங்களோட இருக்கிறாரு, எப்பொழுதுமே சந்திச்சுட்டு இருக்காரு. ஆனால் அந்த விசேஷித்த காரியத்தை செய்வதற்காக உன்னிடத்துல வருவாரு.
அந்த அதிசயத்தை நீங்கள் காணும்படியாய் கர்த்தர் செய்வார். ஒரு நாளும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அவர் சொல்றாரு, அதிசயமாய் உன்னை நடத்துவேன், உன் எலும்பு ஆத்துமாவை நான் என்ன செய்வேன், திருப்தியாக்கு. அதனால தான் உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்றது, இந்த மனம் புதிதாக வேண்டும். உங்கள் மனதிலே ஒன்று தோன்றாமல் அது உங்கள் வாழ்க்கையில் வராதுங்க. ஆமாம், அதான் உங்கள் மனது எப்போவுமே கர்த்தரை குறித்து இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள், கர்த்தர் எவ்வளவு பெரியவர், உயர்ந்தவர், ஆமென், எனக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், உயர்ந்த ஆசீர்வாதங்களை நீ என்னை வச்சு பார்க்கணும். சந்தோஷமாக இருக்கிறீங்களா மக்களே? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நல்லா உங்களைய பாருங்க. அவர் சொல்ல திருப்தி, சொல்லுங்க, திருப்தியா சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு திருப்தியாய் நீங்க சாப்பிடுவீங்க. ஏன் நம்பிக்கை இல்லையா? சொல்லுங்க, திருப்தியா சாப்பிடுவீங்க. கர்த்தருடைய வழிநடத்தலுக்கு ஒப்பு கொடுங்க. சபையில உண்மையா இருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையா இருங்க. ஆமா, நீங்க திருப்தியா இருப்பீங்க. ஆமான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க மக்களே? சரி, அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.